மூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 1வது அத்தியாயம் சிவகுரு தரிசனம் 1575 என்று நாம் சிந்திக்கின்றோம். முக்கியமாக குரு தீட்சை அளிப்பதனால் அருள் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த அருளினால் என்ன நிகழும்? புறமாற்றம், அகமாற்றம், முக்தி. திருமூலர் நாயனார் சுந்தரநாதர்னு கைலாயத்துல நந்தியன் தேவரிடம் கற்ற 8 மாணவர்களில் ஒருவர். இந்த பாடலுக்கு அவர் ஆப்டிமா பொருளக்கூடிய ஒருவர். அதாவது அதை எழுதுகின்றார் என்றால் அவர் ரோல் மாடலா வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அவர் பெற்ற அனைத்து அதாவது இந்த பாடலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அவர்கிட்ட இருக்குது. அதுதான் நான் ஒரு சிம்பிளா சொல்ல நினைக்கிறேன். அப்ப அந்த திருமந்திரம் அவரு எழுதினாரு அப்படின்னா அதனுடைய அருள், சிவனுடைய அருள். தமிழ ஒரு ஆகமத்தை செய்யணும் அப்படின்னு திருமூலரை அவர் சூஸ் பண்ணிருக்கிறார். அது ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு வச்சுக்கீங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு கடுதவன் செஞ்சு அட்டமா சித்திய ஒரு ஸ்டூடெண்ட் பெற்றுட்டான். ஆனா அட்டமா சித்தி நம்ம பெறுதுன்றதெல்லாம் பெரிய விஷயம்தான். அவன் உடனே சரி அட்டமா சித்தி பெற்றுட்டா என்னால 8 விதமான சக்திகள் இருக்குது, நான் இந்த சித்திகளை கொண்டு பல சித்த வேலைகள்லாம் செய்ய முடியும், அதனால நானே கடவுள் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கர்வம் வந்துச்சு. அப்பதான் குருநாதர் சொன்னாரு, இந்த சக்திகள்லாம் உன்னுடையதா அல்லது வணங்கம் இறைவனுடையதா? சக்தி எங்கிருந்து பிறந்தது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேதான் அவனுக்கு பக்தி பிறக்குது. புரியுதுங்களா? அன்பாக மாறுறதுன்றது அந்த ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். சரி, நீ ஒரு கல்ல கொடுத்தா தங்கமா மாத்துற, ஓகே, உன் கர்வத்தை மாத்த முடியுமா அப்படின்றாரு. அப்பதான் அவனுக்கு அடுத்தது உதைக்குது, மனசுல அழுக்கு இருக்கு, நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப நமக்கு இருக்கிற சக்திகள் சுத்தி இருக்கிற உலகத்தோட தான் இணைக்கும். ஆனா ஒரு குரு அருள் இருந்தால்தான் உன்னை சிவனோடு பிணைக்கும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே சாஸ்தாங்கமா குரு கால ஊன்லாம். இந்த பாடனுடைய சுருக்கமாக அதைதான் நினைக்கின்றேன். வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். மிக அருமையாக விந்தியாமா, வாங்கம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1575வது திருமந்திரம். பத்தியும் சித்தியும் பரமன் அருளே. திருமந்திரம். சித்திகள் 8ஓடும் தின் சிவம் ஆக்கிய சுத்தியும் என் சக்தி தூய்மையும் யோகத்து சக்தியும் மந்திர சாதக போதமும் பத்தியும் நாதன் அருளில் பயிலுமே. அருமையான திருமந்திரம். அனிமா முதலான 8 வகை சித்திகளும் அடைய பெற்று சீவன்களை மல பந்த பாசங்கள் நெருங்காமல் தூய்மை பெற செய்து சீவன் உடம்பை திடமான சிவ உடம்பாக்கியும் தீய சக்திகளால் கேடு அடையாமல் காத்து யோக சாதனை புரிகிற தீரமும் மந்திரங்களை தியானிப்பதால் பெறுகிற ஞானமும் இறைவனிடம் பக்தி செலுத்தி பணிகின்ற தன்மையும் ஆகிய இவையெல்லாம் ஞான குரு நல்லாசான் தயவால் அடையலாகும். அட்டமா சித்திகள் 8: அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், தின், திடம், சுக்தி, தூய்மை, எண், சக்தி. 8 வகை சக்திகள் அவை வாமை, சேட்டை, ரௌத்ரி, காளி, கலவிகாரணி, பலவிகாரணி, பலபிரம்ம தனி, சர்வபூத தமனி என்று 8. சக்தி திறம், சாதகம் பயிற்சி, போதம் அறிவு, அருள் தயவு, பயிலும் கிட்டும். கழக வெளியீட்டில் அகத்தவத்தாருக்கு எய்தும் 8 வகை சித்திகளுடன் உறுதியான சிவமாக்கிய 6 வகை வழிகளின் தூய்மையும்
சிவபெருமானின் தன் வயத்தநாதல் முதலிய திருவருட்குணங்கள் 8ம் சிவ யோகத்தால் வரும் சக்தியும் மந்திரங்களை பயிலும் உணர்வும் பொது நீக்கி சிவபெருமானே முழு முதல் என வழிபடும் முழு முதற் பண்பும் ஆகிய இவை அனைத்தும் முழு முதல் தலைவனாகிய சிவபெருமான் திருவருளால் கைகூடும் என்ப. சுத்தியும் அத்துவா போதனையும் என் சிவமாக்கிய சுத்தியும் சிவனுடைய என் குணங்களையும் பொருந்தியதால் தூய்மையும் என் சக்தி தூய்மையும். அடுத்து யோகத்து சக்தியும் என்வித யோகங்களால் அடையும் வல்லமையும் மந்திர சாதகமும் மந்திர வல்லமையும் போதமும் அறிவும் பத்தியும் அடியார் பத்தியும் நாதன் அருளி பயிலுமே சிவகுரு கருணையால் நடைபெறும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. அருமை. நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றிங்கம்மா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1575. சித்திகள் 8 தின்சிவமாக்கிய சுத்தியும் என் சத்தியும் தூய்மையும் யோகத்து சத்தியும் மந்திர சாதக போதமும் பத்தியும் நாதன் அருளிற் பயிலுமே. Translation. Along with the 8 siddhis that refined one as the Supreme Shiva, the purity of the power of knowledge, the power of yoga, the spiritual teaching, and the practice of the mantras, one achieves by the grace of the Lord. இது நமக்கு கிடைக்கிற அனைத்துமே சித்திகள் 8ம் முழுமையாக நம்ம சிவமாக்குற விஷயங்கள் அனைத்தும் நம்ம பயிலணும் அப்படின்னாலே அதுக்கும் இறைவன் அருள் வேணும். அது அனைத்தும் நடைபெறுவது இறைவன் அருளால தான் அப்படின்றத இந்த பாடல் சொல்றதா பார்க்குறேன். சித்திகள் 8, அந்த 8 சித்திகள் அனிமா மகிமா. அனிமானா சின்னதாக்கிக்க முடியும்னு சொல்றாங்க. மகிமானா நம்மளால பெரிய ஆஞ்சநேயர்லாம் வருவார் இல்லையா, பெருசா ஆகுவார் இல்லையா, அந்த மாதிரி ஆக முடியுங்கிறாங்க. கரிமானா நல்லா கனமாக முடியும், நம்ம யாரையும் அசைக்க முடியாத அளவுக்கு கனமாக முடியும்னு சொல்றாங்க. லஹிமானா லேசாகிறது, ஆகாய பிரவேசம் பண்ண முடியும், உடம்ப லேசாக்கி அப்படின்னு சொல்றாங்க. பிராப்தினா நம்ம வெற்றி எதை எடுத்தாலும் அதில் வெற்றி அடைய பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. பிராகாமியம்னா நினைத்ததை நடக்கிற, நம்ம என்ன நடக்கணுமோ அதை நினைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணத்துக்கு சக்தி இருக்கிறது. ஈசத்துவம்னா இந்த பஞ்சபூதங்களையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர்றது. இறைவனோட விஷயம் அந்த பஞ்சபூதங்கள்லாம் இல்லையா, அந்த இதுக்கும் நம்ம அந்த சக்தியும் நமக்கு கொண்டு வர்றது. வசித்துவம்னா வசியம், அனைத்தையும் வசியப்படுத்துவது. அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க. அது அனுபவம் படுறவங்களுக்கு தான் அது முழுமையா புரியும். இது நம்ம கேள்வி ஞானம்தான் இது. அந்த மாதிரியான சித்திகள் 8ம் முழுமையாக நம்ம சிவமாகிற விஷயம்தான் நம்ம இந்த ஆன்மீகத்துல நம்ம நோக்கி போகிற விஷயம். இந்த சித்திகளும் சித்தியும் முக்தியும் கிடைக்கிறது தான் இந்த ஆன்மீகத்துல நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு அந்த 4வது வரியிலேருந்து ஃபர்ஸ்ட் பக்தியில சொல்றாங்க, அடுத்தது கிரியை, அந்த 3வது வரி கிரியையா இருக்கும், 2வது வரி யோகம், முதல் வரி ஞானம். அதான் பக்தியில ஆரம்பிக்கணும். அந்த பக்தியிலிருந்து சுத்தியும் என் சக்தி தூய்மையும் யோகத்து. இப்ப இந்த 3வது வரி யோகத்தை சொல்றாங்க. நம்ம அதை தூய்மையாகணும், முழுமையா தூய்மையாகணும். அதுக்கு யோகம் தான் கை கொடுக்கும். நம்ம வினைகள் முழுக்க தூய்மைப்படுத்தணும். நம்ம கொண்டு வந்த பிறவி வினைகள்ல இருந்து ஒவ்வொரு சக்கரங்களையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறணும். அதை கோஷங்களா பார்த்தாலும் ஒவ்வொரு
5 கோசங்களையும் நமக்குள்ள இருக்கிற 5 உடம்பையும் நம்ம சுத்தம் பண்ணணும். 6 சக்கரங்களையும் சுத்தம் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மேலே ஏறணும். சக் சக்தியும் அந்த யோகத்து சக்தியாக இருக்கட்டும், மந்திர சாதக போதமும்னா ஞானம். மந்திரம் சொல்றதுனால, அந்த சாதகம் பண்றதுனால வர ஞானம். பக்தி பக்தி தான் நம்மளை வந்து இறைவன்கிட்ட சரணடைய வச்சு நம்மளோட ஆணவத்தை குறைக்கிற ஒரு விஷயம், அன்புல நிலைத்து நிற்கிற வைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இறைவன் எங்க இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறாருன்றோம் இல்லையா? எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, நீங்க நானுன்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. உங்களுக்குள்ளனா உங்க இருதயத்துல ஒரு ஆளா இருக்கிறாரா? அப்படி இல்லை. நீங்க நீங்க எங்க நானுன்னு நினைக்கிறீங்க, அது எங்க இருக்கு? உங்களோட நான் எங்க இருக்கு? அங்கதான் அவர் இருக்கிறாரு. நீங்க இப்ப என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது அப்படியே மாறணும். அந்த நானுன்ற இடத்துல தான் வந்து அவர் உட்கார்றாரு. அந்த உணர்வா தான் நம்ம புரிய முடியும். அந்த இடத்துல இருக்கிறதுனால இத்தனையும் நம்ம வந்து மாறணும். மனிதனாக இருக்கிறப்ப அந்த மனதுக்கு தான் நம்மளோட கனெக்ஷன் இருக்கு. மனம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இறைவனாக ஆகும்போது இந்த மனம்ன்ற இது முழுமையா தூய்மையாகி நம்ம அந்த பிடியில இல்லாம அதிலிருந்து நம்ம விடுதலை, ஆன்மாக்கு விடுதலை கிடைச்சாதான் அந்த நானுங்கிறது இறைவன் அப்படிங்கிறது புரிய வரும். அது வரைக்கும் நம்ம மனதின் பிடியில இருக்கிற வரைக்கும் நம்ம மனிதனாக தான் இருப்போம். அதுல இருந்து வெளில வர்றதுக்கு தான் முதல்ல அந்த நானுன்றதை எடுக்கணுங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்டே வந்து நம்ம சரணடைகிறோம். அதை குறைச்சி வைக்கிறோம், அந்த ஈகோவை குறைச்சி வைக்கிறோம். அன்புல நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பக்தி பண்றோம். இது 2மே இறைவனை பிடிக்கிறதுக்கு முதல் படி. அதே சமயம் முக்கியமான படியா நமக்கு பக்தி தான் இருக்கு. அதுக்கப்புறம் மந்திரங்கள் சொல்லி நம்ம மனதை தூய்மைப்படுத்துறோம். ஒரு இதுல நிறுத்தி அந்த நல்ல ஒரு இறைவனோட இதுக்கு வரோம். அந்த எண் சக்திங்கிறது நான் இறைவனோட எண்ணத்தை நம்ம கொண்டு வந்து அந்த சக்தியினால நம்ம பண்ற யோகமாக இருக்கும்னு பார்க்குறேன். எப்படி நந்திதேவர், அதான் 2வது வரியில அந்த யோகம்னாலே எனக்கு நந்திதேவர் தான் ஞாபகம் வருவாரு. அவர் இறைவனோட ஒரே ஒரு எண்ணம் தான், வேற எந்த எண்ணமும் இல்லை இல்லையா? அந்த எண்ணத்துல நம்ம அந்த சக்தியை கொண்டு தூய்மை அடைகிறது. அந்த மாதிரிலாம் ஆகும்போது அந்த நானுன்றதே மாறிடும். இப்ப நானுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுவே நமக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் தான் வந்து நம்மளை சிவமாக்குற விஷயம். அந்த சிவமாக்கும் போது நமக்கு அந்த சித்திகள்லாமும் வெளில வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அந்த அளவுக்கு தூய்மை ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆயிட்டோம் அப்படின்னா, அந்த பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான விஷயங்களும் நமக்குள்ள நடக்கும் இல்லையா? அந்த அந்த மாதிரி. ஆனா இது அனைத்துமே எதனால வரும் அப்படின்னா, இறைவன் அருளால தான் வரும். இறைவன் அருள் எல்லாருக்குமே இருக்கு. அப்ப எனக்கு இறைவன் அருள் இருந்தா தான் வருமா அப்படின்னா, இல்ல. இறைவன் அருள் நம்மள தான் நமக்குள்ள அந்த நான் என்ற இடத்துல தான் இறைவனே இருக்கிறாருன்றப்ப, இறைவன் அருள் நமக்குள்ளயே தான் இருக்கு. அதனால இந்த தகுதி வந்து எல்லாருக்குமே இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. இறைவன் அருள் இல்லாத இடமே இல்ல. அதனால நமக்கு இல்லன்ற அந்த டவுட்டே தேவையில்ல யாருக்குமே. நமக்கு இறைவன் அருள் இருக்கிறதுங்கிறது உறுதியான விஷயம். இறைவன் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. அது நான் என்ற உணர்வுன்ற இடத்துல தான் இருக்கிறாருன்றதும் இதுதான். இப்ப நம்ம பண்றது என்னன்னா, நம்ம தூய்மை அடையணும், மன தூய்மை அடையணும், அன்புல நிக்கணும், கருணையில நிக்கணும். அந்த ஈகோ இல்லாம அன்புல பார்க்கணும். நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு யாரை நம்ம கீழே நினைக்கிறோமோ, இப்ப நான் வயசுல பெரியவன் நினைக்கலாம், பணத்துல பெரியவன் நினைக்கலாம், நான் குணத்துல பெரியவன் நினைக்கலாம். எதுல நீங்க பெரியவன் நினைச்சாலுமே அது உங்களோட ஈகோ தான் சொல்லும். நான் அன்புல பெரியவனா இருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சாலுமே அதுவும் என்னோட ஈகோ தான் சொல்லும். எது வந்து சமம்னு சொல்லுதோ அதுதான் ஆன்மா. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆன்மாவை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா, அதுதான் வந்து இறைவன். இறைவன் வந்து உங்களை நான் பெருசு அப்படின்னு நினைக்கிற குணம் இருக்காது. அது அன்பா இருந்தாலுமே சரி. ஏன்னா அன்புங்கிறது உங்களோட ஈக்குவலா பார்க்குற ஒரு விஷயம்தான். அதனால அந்த அன்புல வாழணும். முதல்ல நம்ம அந்த ஈகோவை குறைக்கணும். நம்ம யாரையும் நம்ம வயசுல பெரியவங்களா சின்னவங்களா இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த அன்போட பார்க்கணும். ஏன்னா இப்ப இந்த உலகம் இயங்குறது வந்து படிச்சவங்க பெரியவங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. பணம் இருக்கிறவங்க பெரியவங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. அன்புல இருக்கவங்களே பெரியவங்கன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா யாருமே இங்க பெரியவங்களும் இல்ல, சின்னவங்களும் இல்ல. அந்த அன்போட நமக்கு நமக்கு கீழ வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு மேல வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாரும் பெரியவங்களும் கிடையாது, யாரும் சின்னவங்களும் கிடையாது இங்க. எல்லாரும் சமம். எல்லாரும் நம்மளோட இன்னொரு பிரதிபலிப்பு தான் அவங்க.
நான் இதுவா இருக்கேன், அவங்க அதுவா இருக்க அவங்க அந்த உடல்ல இருக்காங்க. நானுன்ற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அந்த ஈகோவ முதல்ல நம்ம குறைக்கணும். எதையும் பெருசு, சிறுசுன்றதெல்லாம் பார்க்காம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சு, அந்த அன்புன்ற நெறியில நிக்கணுங்கிறது தான் பக்தி நெறியே முதல்ல. அதுக்கப்புறம் மனம் ஒருமைப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்தடுத்த அந்த மந்திரம், யோகம், உடம்பு தூய்மை, உள்ள தூய்மைன்னு அந்த அத்தனை சக்கரங்களும் தூய்மையாயி, நம்ம இறைவன்ன்ற அந்த ஷிஃப்ட் நமக்குள்ள வர்றது. அதுக்கு தகுதி மட்டும்தான் நம்ம ஏத்திக்கிட்டே போகணுமே தவிர, இறைவன் அருள் இருக்கு, நம்மள சுத்தி இறைவன் அருள் அதிலே தான் இருக்கோம். இறைவன் அருள்லே தான் இருக்கிறோம். அத நம்ம தகுதிய மட்டும் ஏத்திக்கிட்டே போகணும். இந்த ஆணவத்த மெயினா குறைக்கணும். ஆணவத்த குறைக்கணும். மன தூய்மைய கொண்டு வரணும். அன்பால உலகத்த பார்க்கணும். அதுவே நம்மள இறைவன் அடிய கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவிர் செய்யா வந்திருக்காங்க. நீங்க அவங்க டைம் இருந்தா மேல கூப்பிடுங்க. இன்றைய மந்திரம் 1575. இருவருமே எல்லாருமே நல்லபடியா அதற்குண்டான பொருள் சொல்லிட்டாங்க. அதனால என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிக்கிறேன். சித்திகள் எட்டொடும் திங் சிவமாக்கிய சுத்தியும் என் சக்தி தூய்மையும் யோகத்து சக்தியும் மந்திர சாதக போதமும் பக்தியும் நாதன் அருளில் பயிலுமே அப்படின்ற. இப்போ நாதன் அருளில் பயிலுமே, அவனுடைய அந்த சிவகுருநாதனுடைய அருளால் நம்மால் பயில முடியும் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப சித்திகளை நோக்கி நம்ம படுறதா அப்படின்னா அடுத்தாப்புல சொல்றாரு, மந்திர சாதக போதமும் பத்தியும் நாதனருளில் பயிலுமே அப்படின்னு. பத்தியும், அப்போ இந்த இடத்துல பக்தி அப்படிங்கறத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு பக்தி, பக்தியினால் வரக்கூடிய அந்த பெயர் அருள், அதுவும் அவனுடைய அருளால் கிட்டக்கூடியது அப்படின்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இது சிதாகாசத்தில் நாம் உணரக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அங்கேயும் ஒரு பணிதல் தேவைப்படுகிறது. ஆணவ மலம் விலகணும். அந்த ஆணவ மல வாசனை இருந்தா கூட நம்மளுக்குள்ள பிறப்பு நிகழக்கூடிய சாத்தியம் இருக்கு, நம்ம பார்த்திருக்கோம். இன்றைக்கு தேவாதி தேவர்களாக நின்று நம்முடைய இந்த உலகம் இயங்குவதற்கான செயல்களை இறைவனின் பால் நின்று செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய தெய்வங்களாக இருப்பவர்கள் எல்லாரும் யாரு அப்படின்னாக்கா ஆணவ மல வாசனை உடையவன். அப்போ அதுவும் விலகணும். அததான் சொல்றாரு என் சுத்தியும் அப்படிங்கிறாரு. அந்த என் சுத்தியும் அப்படின்னாக்கா அந்த எது என் சுத்தி அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வர்றதுக்கு வரக்கூடிய என் சக்தி தூய்மையும், என் சக்தி தூய்மையும். இந்த என் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இந்த 8 சக்திகளினுடைய இது. ஆனா தூய்மையும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க அனைவரும் சேர்ந்து தரக்கூடிய தூய்மை அப்படிங்கிறது ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதை விட ரொம்ப அழகா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க அந்த திரோதானமாயி, அதுதான் இந்த உலகத்துக்கு நம்மளை மீண்டும் மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மறைத்தலை செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையில இருந்து நம்ம விலகிடுவோம். அப்ப இந்த நேத்தே அதை சொன்னாரு, சத்தும் அசுத்தும் சதசித்தும் காட்டி அப்படின்னு சொன்னாரு இல்லையா. சுத்த காயம் நேசித்த காயம் விடுவித்து நிறைய பூசற்ற மூர்த்தியில் கூட்டலா நாட்டத்தை அப்படின்னாரு. அந்த கூட்டலா நாட்டத்தை எப்படி தர்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த முன்னாடி சத்தும் அசத்தும் சதசத்தும் காட்டி அப்படின்னாரு. அப்போ எல்லாமே தெளிவா வந்துடும். எப்போ இந்த திரோதான மாயை வேலை செய்யும் அப்படின்னா ஒரு மருள் தன்மை இருக்கும் பொழுதுதான் அந்த திரோதான மாயை வேலை செய்யும்.
அப்ப அந்த மருள் தன்மை எங்க விலகும்? இப்ப நம்ம போறோம், இந்த சொல்லுவாங்க இந்த ரஜ்ஜு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க, ரஜ்ஜு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜ்ஜு கயிறுனா என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு, ஒரு கயிறு கிடக்கு, அந்த இடத்துல வெளிச்சம் இல்ல. அப்ப அந்த வெளிச்சம் இல்லாதப்போ அந்த பாம்பை பார்த்துட்டு, இது வந்து ரொம்ப எடுத்தாளப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ அந்த அந்த பாம்பை பாக்குறோம், இருட்டா இருக்கு அந்த இடம். அப்போ அது கயிறை பாக்குறோம், பாம்புன்னு நினைக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு அது பாம்பு தான் அப்படின்னு மனசுக்குள்ள ஃபுல்லா தோணிடுது. அப்படி பார்த்துட்டே இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் ஒரு கயிறை குச்சி எடுத்துட்டு வந்து அதை எடுக்கிறோம். இல்லைன்னா லைட்டை போட்டு பாக்குறோம். பார்க்கும்போது என்ன தெரியுது? அது பாம்பல்ல கயிறு அப்படின்னு. இப்போ இது ஒரு அடிப்படை தத்துவம். இந்த அடிப்படை தத்துவத்துல என்ன பாக்குறோம்? அது கொஞ்ச நேரம் பாம்பா இருந்தது இல்லைங்களா? நம்ம மனசுக்குள்ள அது வந்து கொஞ்ச நேரம் பாம்பா இருந்தது. அது கயிறு தான். ஆனா அது கொஞ்ச நேரம் எதுவா இருந்தது அப்படின்னா பாம்பா இருந்தது. எதனால? இருள்னால. அந்த இருட்டான ஒரு தன்மையினால அது வந்து பாம்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியம். இருட்டான ஒரு தன்மையினால அது வந்து பாம்பாக இருந்தது. அப்ப அது என்னது? மாயை, அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானம் விலகிடுச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல கயிறு தெரியாது, பாம்பு தெரியாது, கயிறு தான் தெரியும். அப்போ இந்த இடத்துல இந்த திரோதான மாயை என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்க அது விலகிடும். அப்பதான் என்ன ஆகும்? இந்த பாசங்களோடு ஒன்றிய அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா, அது விலகிடும். அதனாலதான் நேற்று சொன்னார் அவரு, நேசித்த காயம் விடுவித்து அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த பாசங்களோடு கூடிய அந்த தன்மை விலகிவிடும். பாசங்களோடு அந்த தன்மை விலகிடுச்சுன்னா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு, பிறவி கிடையாது. என்னைக்கு ஒரு நாளைக்கு பாசம் இல்லையோ, என்னைக்கு ஒரு நாளைக்கு திரோதான மாயை இல்லையோ, அன்னைக்கு பிறவி இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். யாரால அப்படின்னா, மீண்டும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னாக்கா, சக்தியும் நாதன் அருளில் நவிலுமே. சோ அந்த சுத்தியும் என் சக்தி தூய்மையும் நாதன் அருளில் பயிலுமே, இப்படி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? யோகத்து சக்தியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன யோகத்து சக்தி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த யோகத்தினால் வரக்கூடிய அந்த யோகம்னா நமக்கு தெரியும் என்ன, இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அனிமா மாதிரியான 8 சக்திகள். அதனால வரக்கூடிய அந்த தன்மையையும் இறைவன் அருளில் நாம் பெறலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சக்திகள் வந்து ரொம்ப பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா யோகத்து சக்தியும் மந்திர சாதக போதமும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால வரக்கூடிய அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு இன்பம், அதை தூய்க்கிறதுக்கு கூட இந்த உடல் கிடையாது. ஏன்னா இந்த இன்பம் தூய்ப்பதே எதனாலதான் அப்படின்னா இந்த உடலில் இயங்கக்கூடிய மனதினால். அப்பதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னாக்க இந்த இன்பம் தூய்க்கக்கூடிய நிலை வரும். அப்ப இது எல்லாம் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்க உண்மையான சித்தி கிட்டும். இந்த உண்மையான சித்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வள்ளலார் கிட்டதான் போய் ஆகணும். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சொல்லுவாரு, சித்திகள் பத்தி அவ்வளோ பேசுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நம்ம ஐயா இருந்தா ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு. இன்புறு சக்திகள் எல்லாம் புரிக என்று அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து யோக சித்திகள் பல கோடியும் அப்படிம்பாரு. அதாவது நம்மளாம் 8 சித்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா வள்ளலார் என்ன சொல்லுவாருன்னா, யோக சித்திகள் வகை பல கோடியும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தீடை பெரும் திரள் சித்திகள் பல ஆடொரு சித்திகள் 64, கூட்டுறு சித்திகள் கோடிபல் கோடியும், அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும், சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும். அவ்வளவுதான், அது சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும். அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல. என்ன சொல்றாரு அப்படின்னாக்க சித்திகள் 8 தின் சிவமாக்கிய அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த தின் சிவமாக்கிய அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுதான் சொல்றாரு. சிவசித்திகள் அனைத்தையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்லுவாரு,
சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து எனக்கே எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் தெளிவிக்கிற சித்தியையும் அவர் தருவார். அப்ப என்ன அர்த்தம்? எல்லா அந்த இறைவனுடைய தன்மை அனைத்தையும் நாம் பெற்றுவிட்டு அந்த ஸ்டேஜ் வரணும். நம்ம ஒரு பவர்ல இருக்கணும், ஆனா அந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாத ஒரு நிலை, பண்ண வேண்டாத ஒரு நிலை என்கிட்ட எல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அது என்ன அப்படின்னா எல்லாம் இருக்கும், ஆனா அதை பற்றின எந்த தேவைகளும் நமக்குள்ள இருக்காது. ஏன்னா நான் தனி இல்லையே, நம்ம எல்லாமே அந்த இறைவனோடு ஒன்றிணைந்து தானே அந்த சிதாகாச பெருவெளியில இருக்கோம். சோ அத சொல்றதுக்காக அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நம்ம வள்ளலாருடைய அந்த சித்திகள் பத்தின அந்த பகுதியை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அதை பார்த்தோம்னா தான் நம்மளால ரொம்ப அழகா அதை அகவல்ல வரும்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில சித்திகள் பத்தி அவ்வளோ அழகா சொல்லி தருவாரு நமக்கு. அதை எப்படி விலகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு அவர் சொல்லி தருவாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய அப்படின்னா, அந்த தின் சிவம் எப்பொழுது அப்படின்னா எல்லா சித்திகளும் கிடைத்த பின்பும் அந்த சித்திகளை விட்டு நாம் விலகி இதெல்லாத்தையும் விளக்கக்கூடிய சித்தியையும் அவரே நமக்கு தருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த சுத்தி. அந்த தின் சிவமாக்கிய சுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் என் சக்தி தூய்மையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த என் சக்தி என்ன விஷயம், அதை தாண்டி நாம் எங்கனம் வருவது, அந்த திரோதான மாயையை விலக்கி நாம் எங்கனம் வருவது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் யோகத்து சக்தியும் மந்திர ஜாதக போதமும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த யோகத்தினால் விளையக்கூடிய அந்த சக்தி, அதனால் வரக்கூடிய ஆணவ மலத்தை நாம் விலக்கி பக்தியும் அப்படின்றாரு. அப்போ அந்த ஆணவ மலத்தை எப்படி விளக்க முடியும்? நம்ம நினைச்சாலாம் விளக்கவே முடியாது. என்னமோ நம்ம நினைக்கிறோம் நம்ம அன்பா இருந்துட்டா பக்தியா இருந்துட்டா எல்லாம் விலகிடும் அப்படின்னு. இல்ல, நான் ரொம்ப பக்திமான்ங்கிற ஒரு ஆணவம் கூட நம்ம மனசுக்குள்ள வரும். அதனால இது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே இந்த மனதோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மனத்துக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த உடலோடு செயல்படக்கூடிய விஷயம் கிடையாது. இந்த உடலை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த விஷயத்தை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இறைவனுடைய காலடியில் நாம் சரணடைய வேண்டும். அப்ப சரணடைந்து நான் அல்ல, இது நான் அல்ல, இது எனதல்ல அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது நாதன் அருளில் பயிலுங்க. இதுவுமே யாரு நினைச்சாதான் நடக்கும். அந்த இறை பரம்பொருள் நினைத்தால் மட்டுமே நம்மால் நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது அப்பதான் பயில முடியும். அப்படின்னா பயிலுமே அப்படின்னா அப்பவும் நம்ம படிக்கதான் செய்யறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப இந்த உலகத்துல நம்ம இல்லாதப்பதான் படிக்க முடியுமா? இல்ல, அங்க படிச்சுட்டு திருப்பி வரணும். ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு படிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரோமோ, வீட்டுக்கு வீட்டு பாடம் எழுதணும் இல்லைங்களா? வீட்டு பாடம் எழுதும் போது கவனம் எங்க இருக்கும்? படிப்புல மாத்திரம்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த 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 அவர்கிட்ட படிச்சுட்டு அதை இங்க நம்ம அப்ப இந்த உடலோடு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையானா உடலோடு இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த உணர்தல்கள் நம்முடைய சிதாகாச பெருவெளியில் நிகழ்கிறது. அதை தாண்டி நாம் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யும் பொழுது இறைவனாகவே அந்த செயலை செய்ய வேண்டும். அதற்கு உண்டான பயிற்சியை இறைவன் நமக்கு அளிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட பொருள். ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆழமானது. ஒரு வரிக்கும் நான் சொல்ற மாதிரி என்னடா எல்லா மந்திரத்துக்கும் இப்படி சொல்றாளே யோசிக்காதீங்க. உண்மையிலே இந்த பகுதி அப்பேற்பட்ட பகுதி தான். எல்லா மந்திரத்துக்கும் ஒரு பலவிதமான கோணங்கள்ல பொருள் சொல்ல வேண்டியிருக்கும், புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். அத்தகைய பொருளை, அத்தகைய புரிதலை அந்த இறையம் பெருமான் நமக்கு அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா. மிக தெளிவான விளக்கம்மா. மிக்க நன்றிங்க. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பாடலை முழுசா பார்க்கல, ஆனால் ரொம்ப சுருக்கமாக என்னோட கருத்தை நான் சொல்லிடுறேன். இதில் என்னுடைய பார்வைக்கு நான் பார்த்த வரைக்கும் திருமந்திரத்தோட முழு முதற் நோக்கம் அது எல்லாத்தையும் நிறைய பாடல்களில் திரும்ப திருமூலர் வலியுறுத்திட்டு வருவார். அந்த வகையில் இந்த ஒரு பாடலே நம்மளுடைய இந்த பிறவிக்கான பயன் என்ன அப்படிங்கிறத சொல்கிற விதமாக தான் நான் பார்க்குறேன்.
அதில் வந்து எல்லாரும் நல்லா விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒரு மாறுபட்ட பார்வை மட்டும்தான். சித்திகள் 8 அட்டமா சித்தி அது நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி சுத்தியும் இங்க 2வது வரியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்டமா அதாவது ரிவர்ஸ்ல போகணும். ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இப்ப இது எல்லாம் எப்ப நடக்கும்னா நாதன் அருள், நாதனோட நந்தி பெருமானுடைய பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து நம்மளால வந்து பயில முடியும். அது பயில்றதுக்கான என்னென்ன பயிலணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மீதி இருக்கக்கூடிய 3 வரியில பார்க்கலாம். முதல் வந்து நமக்கு பக்தி தேவை. பக்தினா வந்து சரணாகதி. ஒரு இதுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய சரண்டர், ஃபுல் கம்ப்ளீட் சரண்டர்னஸ். ஸோ அது கண்டிப்பா வேணும். அது இருந்தால் தான் வந்து மற்றதெல்லாம் நமக்கு நடக்கும். இதுல வந்து ஒரு அட்டமா சித்தி அது ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்திங்கிறது வந்து இங்க மனசு, அதாவது நீங்க முன்னாடி விந்தியம்மாவோ இல்லை கௌரியம்மாவோ சொன்னாங்க, நிறைய விதமான சுத்திகள் இருக்கு. ஒன்று வந்து அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து வெளியே வந்து வெளி தூய்மை, இன்னொன்று வந்து அக தூய்மை புற தூய்மை சொல்லுவாங்களே அது மாதிரி. ஸோ நம்மளுடைய பாடி ஆக்டிவிட்டீஸ் அது எப்படி நம்ம வந்து தூய்மை பண்ணிக்கிறது, உள்ள மனசுல நம்மளுடைய எண்ணங்களை வந்து எப்படி அதை வந்து சரி பண்ணிக்கிறது, இந்த 2 சுத்தி. அது போக வந்து இதுல எண்முத்தி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை வந்து வேறையா இருக்கு. எண்முத்திங்கிறது வந்து இது எண்ணங்கள் அப்படின்னு இந்த விளக்கத்துல கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எண்முக்திங்கிறது வந்து எண் குணங்கள், 8 வகையான குணங்கள் இருக்கு. அந்த 8 வகையான குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்லயும் நிறைய அந்த எண் குணத்தான் அப்படின்லாம் வரும், குறள் இருக்குது. ஸோ இந்த 8 குணங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். அந்த 8 குணங்களோட முக்தி அப்படின்னா அதோடைய ஒரு உயர்ந்த நிலை, அது வந்து அதுவாகவே நம்ம மாறிடுறது, அந்த நிலையோடய நம்ம மாறிடுறது. ஸோ அந்த வகையிலையும் வந்து நம்ம அந்த எண் குணத்தையும் வந்து தூய்மை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யோகம் வந்து நமக்கு தெரியும். சக்தியும் மந்திரம், இப்போ யோகம், அதுக்கப்புறம் வந்து மந்திரம் இதுக்கு நமக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. மந்திரங்களை வந்து பிரயோகப்படுத்தக்கூடிய முறைகள் அதெல்லாம் இருக்கு. அப்புறம் சாதகம் அப்படிங்கிறது வந்து இந்த மந்திரங்கள் பிரயோகப்படுத்தி நிறைய விதமான சாதகங்கள் புரிய முடியும். அந்த வகையில வந்து நம்ம தேர்ச்சி பெறுறது. அப்புறம் வந்து போதமும் அதுக்கு பக்தியும் நாதன் அருளில் பயிலுமே. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா நமக்கு வந்து நந்தி பெருமானுடைய அருள் இருந்தாதான் இதெல்லாம் சாத்தியம். இதுதான் வந்து வீடு பேர் அடையறதுக்கான வழி அப்படிங்கிறத நிறைய பாடல்கள்ல வலியுறுத்துவாரு. இந்த ஒரு பாடலும் வந்து அது வலியுறுத்துற விதமா இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க, மிக அருமை. நல்ல எளிமையா ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து சொல்லணுங்களா? கேள்வி எதுவும் கேட்கணுங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.